குழம்பு இட்லி மேலே விட்டுறதா எனக்கு பக்கத்து பரவாயில்ல பக்கத்து ஆச்சு. நம்ம வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணிருக்க பார்ப்போம். என்ன ரெடி பண்ணியிருக்கிற நானே சொல்கிறேன். பச்சை மிளகா போட்டிருப்பா, ஸ்டாரு, இந்த பட்டை லவங்கம், கொத்தமல்லி, புதினா. தலைமுறை கொட்டணும்னு வச்சுக்கோ. எல்லாரும் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன சண்டேன்னா பார்த்தீங்கன்னா சண்டேனா என்ன ரெஸ்ட் எடுப்போம், ஒரு நல்ல ஃபுட்டு சமைச்சு சாப்பிடுவோம். அதனால் ரிமைனிங் டைமில் வீட்டில் வந்து நல்ல ஃபுட்டு சம்பாதிக்கிறாங்களா இல்லையா தெரியல. அது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாள் கஷ்டப்படுற மாதிரி இருந்தால். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து போய் ஆத்துக்காரமா கேட்போம் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. வாங்க, கிச்சன் வந்து அதை பண்ணிட்டு இருக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ எல்லா நாளும் சமைச்சிருக்கிறேன். எனக்கு எங்கே சண்டே ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? ஹோட்டலில் வாங்கிடுவீங்களா? சமைக்கிறதுமா ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு இல்லை. அது என்னன்னா டெய்லி நார்மல் சாப்பாடு சரியில்லை. இன்னைக்கு எனக்கு புரியல அப்படின்னா நீங்க சரியில்லாத சாப்பாடு சாப்பிடுவீங்க. இல்லை அப்படி சொல்லல. டெய்லி வந்து வெஜிடேரியன், இன்னைக்கு வந்து நான் வெஜிடேரியன் அப்படி சொல்லலையே. விளாகு சண்டையில் ஆரம்பிக்குதோ? சரி ஓகே. என்ன பண்றீங்க? ஏன் பூண்டு உரிச்சிட்டு இருக்கீங்க? சிக்கன் வாங்கி வந்துட்டீங்க, அதனால இஞ்சி பூண்டு பூண்டு வச்சுட்டு டைம் ஆயிடுவீங்கன்னா உயிர் போறீங்க. பேசிட்டு சரியா? யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வீக்கெண்ட் vlog அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். இப்போ இந்தியா சென்னை வந்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கே சண்டே லீவுங்கிறதுனால அந்த சண்டே ஒர்க்கிங், இங்கே சண்டே வந்து சண்டே vlog அப்படின்னு போடுறோம். சூப்பரா பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு புயல் வேற யாரும் அது பாருங்க. மழை எல்லாம் பயங்கரமா பெஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. என்ன பண்றது? பீஸா, பர்கர், பிரியாணின்னு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் சரி நம்மளுடைய டயட்லயும் சரி இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் வந்தாச்சுங்க. அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது நம்மளுடைய ஹெல்த் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கின் தான். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்ல தான் ஆரம்பிக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கடையில போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கிரீம் வாங்கி போடுவோம். அதனால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸை தெரிஞ்சு அதுக்கப்புறமா டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்த்து அவங்க கொடுக்குற ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணி இதெல்லாம் முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கான டைம் டெர்மட்டாலஜிஸ்ட் கரெக்டா கண்டுபிடிக்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவங்களுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங்ன்றதுனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிளிக்ல வந்து உங்களுக்கு ஈஸியா நடக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கியூர் ஸ்கின் ஆப் அப்படின்றது மூலமா. இதுல பாத்தீங்கன்னா வெல் நோன் டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆப்லயே அவைலபிளா இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அதுல லாகின் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேஸோட போட்டோ நீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அதுல இருக்கிற இஷ்யூஸ் என்னன்றது அவங்களே டயக்னோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பெஸ்டான ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன, உங்களோட இஷ்யூஸ்க்கு சரியான ப்ராடக்ட் என்ன அப்படின்றது அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ற ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் ப்ராடக்ட்ன்றதுனால இது எல்லாமே மைல்டான ப்ராடக்ட்ஸ் தான். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. அதே கியூர் ஸ்கின் ஆப்லயே அவங்க சஜஸ்ட் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்க அந்த ஆப் மூலமாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடு தேடி டெலிவரியும் ஆயிடும். எனக்கு அப்பர் லிப்ல பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் ரொம்ப நாளா இருந்தது. அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கியூர் ஸ்கின் ஆப் மூலமா கன்சல்ட் பண்ணிட்டு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் வாங்கியிருக்கிறேன். அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷ், ஒரு மினரல் சன்ஸ்கிரீன் ஜெல், ஒரு ரீஸ்ட்ரக்சர் கிரீம் அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஆக்டிவ் கரெக்டர். அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்றதோட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்ஷன் முடிஞ்சிடறது இல்லைங்க. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண அப்புறமா நீங்க எந்த இஷ்யூக்காக நீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ அதனால உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியுதா இல்ல அந்த ப்ராடக்ட் மூலமா ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா ஃபாலோ அப்லயே இருப்பாங்க. இந்த கியூர் ஸ்கின் ஆப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திவ்யா 100 அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அதுல 100 rupees டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். இவங்களோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் பின் பண்றேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்ப வந்து வீட்டுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு. அந்த கார்கோ வந்த அப்புறம் நட்டி ஆகிடும். எல்லா பழைய பொருளும் வருதா அதெல்லாம் எங்க வச்சுட்டு தெரியாம டப்பா டப்பா வச்சிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு ஹவுஸ் டூர் போட்டு கார்கோலாம் வந்து வீடுலாம் கொஞ்சம் அத இப்படி வேணா பண்ணு. ஹவுஸ் டூர் பிஃபோர் கார்கோ ஆஃப்டர் கார்கோ அது மாதிரி தான் பண்ணணும் நான். அதனால கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். நாங்க முன்னாடி இருந்து குவைத் சுற்றி பாத்தீங்கன்னா வெளியில ஒரு அவுட்டோர் வெளியில இருந்து வெட்டி பார்த்தா ரோடு தெரியும். ஸோ அதே மாதிரி ரோடு தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ரோடு தெரியுது. ஸோ
அதுதான் இன்னையோட மெனு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிக்கன் பிரியாணி சிக்கன் லாலிபாப் செய்யலாம்னு நினச்சேன். சிக்கன் கொஞ்சம் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கலாம் இட்லிக்கு. அந்த வேலை தான் நடந்து போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி அது எத்தனை அடுக்கடி 18 இட்லி வருமா? 3 இட்லி. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் காணோம், குழம்பு மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் எடுத்துட்டு போய் நம்ம வந்து குப்பை போடணுங்க. இங்கே வந்து கம்பல்சரியாக பிளாக் கவர் வச்சுக்கணுமா, வச்சுட்டு விசில் சட்டை கேட்கணும். விசில் சட்டை கேட்கும்போது எடுத்துட்டு போயிட்டு அப்படி இல்லை, வெளியே வச்சுட்டாவே அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அது கிடையாது. தண்டை செலவு அது வேற கவருக்கு. அது கிடையாது, இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணால் ஒரு பிரெட் வாங்கினா ஒரு கவர் கொடுப்பாங்க, ஒரு கேரட் வாங்கினா ஒரு கவர் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஷாப்பிங் போனாலும் 5 கட்டி ஷாப்பிங் பண்ணால் கூட ஒரு 10 கவருக்கு கையில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கவரே கிடையாது. கவர் அது வந்து ஆக்சுவலி அங்கே கவர் கிடைக்கல, பயோடிகிரேடபிள் கவர்னு சொல்லி போட்டுருப்பாங்க. அது வந்து பயோடிகிரேட் ஆகிடும். இங்கே வந்து அந்த பயோடிகிரேட் கவர் இல்லாததுனால நம்மளே தான் பை எடுத்துட்டு போகலாம், லைக் துணிப்பை எடுத்துட்டு போகலாம், கட்டப்பை எடுத்துட்டு போகலாம், இல்லை நம்ம வீட்டில் இருந்து கவர் எடுத்துட்டு போகலாம். ஆனால் பேப்பர் இருக்குது, பேப்பர் கவர்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக் யூஸ் வந்து ரெடியூஸ் பண்றது நல்ல விஷயம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி கவர்ல கட்டி குப்பையை போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போதுல குப்பை தொட்டிலே குப்பை இருக்கும், அதை போய் இப்படி தட்டிட்டு குப்பிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து கொட்டுறாங்க பார்த்தீங்களா மிஷினில், அது அடியில் ஒட்டிட்டு இருக்கிறதுல கையில வாரி எடுத்து போடுவாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு குப்பை தொட்டியை நீட்டா வைக்கிறதுக்கு இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப. அது மட்டும் இல்லாத இந்த அசர்ஸ் இருந்தால் அதை எழுதி போடுறதும் நல்லது. இப்போ டயப்பர்ஸ், அப்புறம் என்னது பேம்பர்ஸ், அதெல்லாமே வந்து எழுதி போட்டால் நல்லது. பண்ணி நம்ம தனித்தனியா வச்சோம்னா அது இன்னும் நல்லது. ஸோ இது நல்ல ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. இப்போ நான் எப்படி செஞ்சுக்கிறேன் சிக்கன் பிரியாணி சூப்பரா இல்லையா நாங்கள் சொல்லுவோம். குழம்பு வச்சிருக்கிறேன், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம பேலன்ஸ் இருந்தாலும் பிரியாணி கொடுக்கலாம். தேவதர் ஸ்கூலெல்லாம் செட் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. குழம்பு இட்லி மேலே விட்டுறதா எனக்கு பக்கத்து விட்டு. பரவாயில்ல, பக்கத்து விட்டு. ஐஷுபரா எனக்கு இட்லி பிடிக்காது, என் பொண்ணுக்கும் பிடிக்காது. ஆனால் என் பையனுக்கு இட்லி பிடிக்கும். என்ன பண்ணுறது, மாவு சாப்பிட்றது ஒரு மாதிரியா இருக்கும். சாப்பிடுங்க, எப்படி இருக்கு பார்ப்போம். நீங்களே சாப்பிட்டு சொல்லுங்க. நல்லா இல்லைனாவோ நல்லா இருக்காம தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நீ சமைச்சதில்ல. வெங்காயம் வெட்ட போதில்ல, கூழ் கழிக்கிறது காசா போறா. ஒன்னே ஒன்று போட்டு பார்ப்போம், பிரியாணி சைஸ்ல வெட்டுதானே, வெட்டுச்சுன்னா சந்தோஷம். இது எப்படி வெட்டணும்னு தெரியாது, எப்படி வெட்டுன்னு பார்ப்போம். சூப்பராக மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. குளிக்கல, அதனால மழையிலே குளிக்க போறா. வெங்காயம் முடிச்சாச்சு. வெங்காயம் நான் இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்க. இல்லை, இது மழை தலைக்கிழே தான் குதிக்க போறா. தலைக்கிழே தான் குதிக்க போறாங்க. எதுக்கு? மூஞ்சிக்கிட்டு வந்து அடிச்சுட்டு போகுது. போடு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுட்டு, இது எதுக்கு இது கோட்டா பள்ளமா இருக்குது? இது வெங்காயத்தை நெருப்பு போட்டு இப்படி அமுக்கிறது. ஓகே, போடு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெங்காயம் சாப் ஆகாது, கிரைண்ட் தான் ஆகும். போடு. பொடி பொடியா நறுக்கணும்னு சொல்ல வரீங்க? எஸ், எனக்கு அதான் தோணுது. ஏன்னா பிளேட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இப்படி ஈஸி, இது நல்லா ரைட்டாக வெட்டிக்கும். ஸோ ஒன்று போடு பார்ப்போம். அப்போ மண்டையில் நான் கொட்டலாமா இல்லையா பார்க்குறேன். அதான் ஹேண்ட் சாப்பர் தான் நான் நினச்சேன். போடு, அதெல்லாம் வேற இருக்குது. போடு, மூடி போடுடி. மூடி இல்லாம உள்ள போயிடுச்சுல, மூஞ்சில் அடிச்சுடுண்டி. என்னடி மூஞ்சில அடிச்சுமா? வெளியே தெரிக்காதா? ஆ, போடு பார்ப்போம்.
பல்ஸ் ஆஃப் பண்ணுடி. தக்காளி வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியா இல்லை, அதுக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்க, யாராவது கழுவி ஊற்றுறாம தான் இதில் கமெண்ட்ஸில் ஊற்றுங்க கழுவி. நான் அப்பயே சொன்னேங்க இதில். பிரியாணி செய்கிறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதோட கடையில் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இப்போ பிரியாணி செய்யும்போது என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் பண்ணால் வேணும், பேனா வேணும், பென்சில் வேணும், ஆல் டிக்கெட் எல்லாம் வேணும். ஒன்று அது இல்லை இது இல்லை. மசாலா போட்டு அது எப்படி பொரிக்கலாம் போல கான்ஃபிளவர் மாவு வந்து நல்லா இருக்கும். ஒன்றும் ரொம்ப தூரம் போயெல்லாம் வாங்க தேவையில்ல. காம்ப்ளெக்ஸ் ₹1 கூட அங்கே காஸ்ட்லிங்க அங்கே. கடை பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் பேசாதீங்க போங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியே போனால் ஒரு ₹2 கம்மி தான். ஆனால் வந்து இப்போ மழைலாம் ரொம்ப பெஞ்சு இருக்குது, பெட்ரோல் செலவு அதெல்லாம்னால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கலாம். ஸோ அங்கே தான் போகிறோம், வாங்க போவோம். ஜீப்பு ஒரு மாதிரி மாடிஃபைட் ஜீப் நல்லா இருக்குதுல்ல. என்ன போகிறா தேவை? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது வந்து டி பிளாக்கு, அந்த கடை இருக்கிறது வந்து ஏ பிளாக்கில். அங்கே தான் போகிறோம், வாங்க. மழை வந்துடுச்சு திருப்போம். இதே வேலை, மழை வருது போகுது, மழை வருது உள்ளே போகுது. நான் தான் உள்ளே இருந்தாலும் பிளாக் டு பிளாக் மாறுறோம்ல, அதனால தான் கடை வந்துடுச்சு. காமிக்கிறேன். கடைக்குள்ளே போய் எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது தெரியாது, அதனால் இதான் வேகமாக போகிறான் பாருங்கள். இது எங்கடா போகிற? ஐயோ மழை வந்துச்சு. தேவதர்சன் நமக்கு வழி நடத்தி கொடுத்துக்குறோம். நீ பார்க்குறியா? அதை பாருங்கள், ஐஷுவும் பார்க்கலையா? தேவதர்ஷ் கையில் வாங்கிட்டா காமி. கான்ஃப்ளவர் ஆட்டா வாங்கியாச்சு. ஆட்டோ முட்டிக்கிறேன். கான்ஃப்ளவர் பாருங்கள். பசங்க வந்து பன்னீர் கிடையாது வீடியோ வாங்குறாங்க. இப்போ எத்தனை சொல்லியிருக்கிறேன். ஐஷு பார்த்திங்கன்னா சும்மா இல்லாத ஏதோ மார்க்கர் வச்சு பேபி ஃபேஸ் அப்படி வாங்கியிருந்துக்கிறான். இவன் வேறு உயிராங்கிறான். பிஸ்கெட் சாப்பிடணும் வாங்கியாச்சு. சரி போ. அதுதான் எப்பயுமே வந்து வெளியே போகும்போதே சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் இருந்து இங்கே தான் லோக்கலாக வாங்கும் போல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியுது. என்ன பண்ணுறது? ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சேம் எம்ஆர்பி ரேட், அப்போ 38னா 38 அவ்வளோதான். அது வெளியே வாங்கினா 35 rupees இருக்கும். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸு எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு போய்ட்டு பார்ப்போம். வீட்டில் வேறு சமைச்சிட்டு இருப்பாங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இங்கே கொஞ்சம் வீக்கெண்ட் இல்லை, அதனால் ரஷ்ஷாக இருந்தது கடையில். பில்லிங் நல்லா கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம போட்டு சீக்கிரம் போய்ட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஆச்சு நம்ம வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணியிருக்கா பார்ப்போம். என்ன ரெடி பண்ணியிருக்கிற? நானே சொல்கிறேன். பச்சை மிளகாய் போட்டிருப்பா, ஸ்டாரு, இந்த பட்டை லவங்கம் இலை, அப்புறம் வந்து தயிர் போட்டிருக்க மாட்டான், லாஸ்ட்டில் தான் போடுவான்னு நினைக்கிறேன். தயிரும் போட்டியா? எலுமிச்சை போடுற பழக்கம் கிடையாது நமக்கு. அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டிருப்பா, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருப்பா, கடை மிளகாத்தூள் போட்டிருப்பா, இல்லை வீட்டு மிளகாத்தூள் போட்டிருப்பா, இல்லை ரெண்டு போட்டியா? பிளெயின் சில்லி போட்டிருக்கா. இப்போ சிக்கன் போடுறல எல்லாம் வதக்கிட்ட அப்புறம் ஒன்று மறந்துட்டீங்க. கொத்தமல்லி புதினா. தலைமையில கொட்டணும்னு நினச்சிக்கோ, கொப்பரை மாதிரி வீங்கிடும். சமைச்சு அப்புறம் சொல்கிறேன் நான். காரமாக இருந்துச்சுன்னா பாசம் இல்லை அர்த்தம், காரம் இல்லாத ஒழுங்காக இருந்துச்சுன்னா பாசம் இருக்க அர்த்தம். ஓகே, சிக்கன்லாம் வேகட்டும். சரி ஓகே. மூடி போட்டு வைப்பியா? இந்த வின்டர்ன்றதுனால இந்த அனல் வந்து அவ்வளோவா தெரியல. இதுவே சம்மரில் இருந்ததுன்னா அனல் ரொம்ப. அது ஆக்சுவலாக வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக வைக்கல. அவங்க
ஏன்னா 2 நடுவில் சிம்னி வச்சுருந்தா அது எப்படி தெரியல. இருக்கிற இடம் தான் இது. ரொம்ப கம்மி தான், சிம்மி கம்மி தான். பசங்க கத்திக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தியா இல்லை அது கார்ன்ஃப்ளவர் போட்டுவீங்க. இங்கே பார்த்தியா 2 ரூபாய்க்கு ஒரு கிளாத் எக்ஸ்ட்ரா. பில்ஸ்பெரி வந்து பார்த்தோன்னா 72 ரூபாய், இது 74 ரூபா. அதுக்காக ஓகேவா. அது மல்டிகிரெயினே ஒன்று மட்டும் வாங்கி சாப்பிட்லாம். சரியா? என்னடி பண்ணிட்டு இருக்கிற? ஸ்வீட் எப்படி இருக்கு? ஓகேவா? ஓகேவா டே? ஓகேவா? பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துருக்குறோம். அலுமினியம் ஃபாயில் நம்ம வேலி இல்லாதனால அவரை அப்படியே எடுத்து போட்டுருக்கோம். குளிச்சுட்டு வந்தப்பறம் சாப்பிட்ணும். எப்படி பார்ப்போம். ஸோ எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சிருச்சு. சிக்கன் லாலிபாப் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 செஞ்சுட்டோம். லாலிபாப்பாக செய்யலை. அதாவது இது இப்போ லாலிபாப்னா பார்த்தீங்கன்னா அந்த சோயா சாஸ் அதெல்லாம் நம்ம செய்கிறது அதெல்லாம் ஒரு ஐட்டமும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா 65 செஞ்சிட்டோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா அரிசியின் காரணமாக மேபி ஏதாவது இஷ்யூ வந்துருக்கலாமே தவிர செய்முறையும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு செய்ய பைத்தியம் நல்லா தான் வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் நல்லா வந்துருக்கு பாருங்கள். நான் சொன்னேன்ல குறை வந்து அரிசியில் தான் சொல்லுவா. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா. அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா 5 கப்பு தண்ணியை தான் விற்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் 2 தண்ணி நடுவில் ஊற்றுனாங்க. இவ்வளோ நாளாக செய்கிறாங்க. இன்னும் மேடமுக்கு வந்து தெரியல how to every time whenever the putting cheap rate, so we will buy the basmati rice in Kuwait. பிரியாணி முடிஞ்சது. பிரியாணி வாங்க முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு